இருக்கேன் மச்சான். இந்த ஒரு 5 நிமிஷம் மச்சான், ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு ஆகிட்டு வரேன். இந்த காலங்காத்தாலே ஊருக்கு பக்கம் கிளம்பியாச்சு. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு வேலைக்கு போறதோ எதுவோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. போறேன்ப்பா. என்னது போறப்பா 2 வருஷத்துக்கு வட்டி யாரு கட்டிக்கிட்டு இருக்கா? வட்டி கட்டுறதுக்கு படுற கஷ்டம் எனக்கு தான் என்னன்னு தெரியும். 2 வருஷமா உட்காந்து திண்டு தூங்கிட்டு தான் இருக்க. இதுல இவனுக்கு லவ் ஒரு குறைச்சல். காலையிலே கத்தாதீங்கப்பா, போயிருவோம்ப்பா. நீ இதான் 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்தா மச்சான். சரி, என்ன ஃபோன் அடிச்சா வேறு கால் அனதர் கால் வந்துகிட்டே இருக்குது, சரி இல்லையே? அப்படின்னா இல்லை மச்சான், நீ சும்மா போட்டு ஓட்டாத. ஓடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ என்ன தான் நாளைக்கு பார்ப்போம். பார்க்கலாம். சரி பார்ப்போம். சரிண்ணா, பைஜி மேட்சுக்கு கூப்பிட்டானா? ஆமாம் மச்சான், நான் வரலன்னு சொல்லிட்டேன். சரி, நான் நாளைக்கு 2 டிக்கெட் படத்துக்கு எடுக்கிறேன், போகலாமா? இல்லைடா, நாளைக்கு என் ஆளோட வெளியே போகிறேன். சரி, எங்கேயாவது போய் மாற்ற தான் போகிற, அது பார்க்க தான் போகிறேன் நான். பார்க்கலாம். குழந்தை போலே தவழ்கிறேனே, உந்தன் பார்வை தீண்டையிலே தொலையாமல் தொலைந்தேனே, உன் கைகள் என்னை தொட்டதும் கரையாமல் கருதேனே, உன் மூச்சு காற்றுப்பட்டதும் அநியாய காதல் வந்தது, அடங்காத ஆசை தந்தது, எனக்குள்ளே ஏதோ மின்னல் போலே தொட்டு சென்றதே. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தித்திப்பாகும், வேறொன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் என்னோடு நீயும் வந்தால் எல்லாமே கையில் சேரும், வேறொன்றும் ஹலோ தம்பி. ஹலோ, யாரு? நான் ஸ்வேதாவோட அப்பா பேசுகிறேன்ப்பா. ஹலோ, கேட்கல? ஹலோ, நான் ஸ்வேதாவோட அப்பா பேசுகிறேன்ப்பா. அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள். நீ ஏதோ என் பொண்ணு பரத்தால சுற்றிட்டு இருக்கியா? இல்லை அங்கிள். ஊரில் எல்லா பேரும் சொல்கிறாங்கப்பா நீ அந்த பொண்ணு பரத்தால சுற்றுறேன்னு. அப்படின்னா இல்லை அங்கிள். அப்படிலாம் இல்லைன்னு அப்போ வெளியே இருந்து யார் சொல்லிட்டு இருக்கா? சுற்றுறதுனால எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை அங்கிளுக்கு நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக லவ் பண்ணுறோம் அங்கிள். சீரியஸாக லவ் பண்ணுறப்ப நீ யார், என்ன வேலை பார்க்க, என்ன பண்ணுற, எதுவுமே தெரியாமல் நீ லவ் பண்ணுற மட்டும் சும்மா லவ் பண்ணிடுவியா? அங்கிள், நான் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்போது 1 இயராக வேலை தேடிட்டு இருக்கேன். வேலை தேடிட்டு தானே இருக்க, இன்னும் வேலை கிடைக்கல உனக்கு, அதுக்குள்ளே உனக்கு என்ன லவ்? இல்லை அங்கிள், எனக்கு கிடச்சிரும் அங்கே 1 இயரில். நீ யார் எவரு அது ஒன்றும் தெரியாது. நீ அதுக்கு முன்னாடியே பொண்ணு லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் அது என்ன இது? இல்லை அங்கிள், அவங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் அங்கிள். நல்லா பார்த்துக்கிறதுக்கு நீ உனக்கு உன்ட்ட என்ன தகுதி இருக்குன்னு யாருப்பா அது தெரியாதுல்ல. நீ முதல் ஒரு வேலைக்கு போ, நல்ல வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீ வீட்டில் வந்து பொண்ணு கேளு, நான் பொண்ணு தரதும் அதுக்கப்புறம் பேசுகிறோம். சரிப்பா, என் பொண்ணுக்காண்டி நான் உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன். 1 வருஷம் டைமு. நீ அதுக்குள்ளே கப்பலுக்கு போயிட்டு ஒரு நல்ல வேலையில் இருந்துட்டு உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து எங்கள் டேரெக்டாக வீட்டில் வந்து பொண்ணு கேளு. நான் என் பொண்ணுக்காண்டி உனக்கு பண்ணுறேன். அப்படி இல்லையா, அது வரைக்கும் நீ என் பொண்ணு பரத்தால சுற்றுறதோ அங்கங்கே நின்று பார்க்குறதோ எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி எதுவும் நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேன் எனக்கு தெரியாது. சரி, அதனால் உன் வேலை இப்போதைக்கு உன் எண்ணம் ஃபுல்லாக வேலையில் இருக்கணும், எப்படி வேலையில் சேரலான்னு இருக்கணும். சரி, ஓகே அங்கிள். என்ன ஃபோன் அடிச்சுட்டு நொய்யின்னு இருக்கா? இல்லை மச்சான், ஸ்வேதா வீட்டில் மாட்டிட்டா மச்சான். அப்போவே சொன்னேன், கேட்டியா நீனு? நான் சொல்கிறது எங்கே கேட்குற நீனு? மச்சான், அவங்க அப்பா என்கிட்ட செம்ம ஏறிட்டார் மச்சான். ஏறாமல் என்ன கொஞ்சம் வரா ஒன்று மச்சான் அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ சமாதானம் வாங்கியிருக்கேன் மச்சான். 1 இயருக்குள்ளே எப்படியாவது போக சொல்லியிருக்காங்க வேலைக்கு. அவங்க கொடுத்த கடைசி சான்ஸே இது தான் எனக்கு. மச்சான், 1 வருஷத்தில் வேலைக்கு போயிட்டு வந்து பொண்ணு கேட்கணும் மச்சான். வீட்டில் வேறு என்னை ரொம்ப திட்டுறாங்க மச்சான். உன்னை மட்டுமா திட்டுறாங்க? என்னையும் தான் திட்டுறாங்க. வேலைக்கு போய் தான் ஆகணும். சரி,
ரமேஷ் அண்ணங்கிட்ட ஒரு நம்பர் வாங்கியிருக்கேன் நான். அவரை போயிட்டு நம்ம ஏஜென்ட்கிட்ட போயிட்டு பார்ப்போம். சரி நம்ம ஈவினிங் போயிட்டு ரெடியாகி போயிட்டு அவரை பார்த்துட்டு நம்மளுக்கு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம போவோம். சரியா? சரி மச்சான், போகலாம். ஓகே பார்த்துக்கலாம், என்னன்னு பார்ப்போம். சரி மச்சான். சரி. யாருப்பா? ரமேஷ் அண்ணன் சொல்லிடுங்க. சரிப்பா, சரி, வாங்க தம்பி. ஒன்றா வாங்கப்பா. ஏமா 2 பேர் ஒன்று வாங்க. நீ அங்கே போய் உட்காருப்பா. சரி உட்காருப்பா. ரமேஷ் அண்ணன் சொல்லியிருந்தாங்க. சரி ரமேஷ் சொல்லியிருந்தாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி நாட்டிக்கல். ஓ, கனடா போகணுமோ? சரி இப்போ கனடா போகணும் நீங்கள். சரி, காலேஜ் எந்த காலேஜில் படிச்சீங்க? சென்னையில். எவ்வளோ செலவாச்சு? 12 லட்சம் ஆச்சா செலவு? சரி போயிடலாம். சரி, கனடா அனுப்பணும் உங்களை. வேகன்சி 2 வேகன்சி வந்துருக்குப்பா. 2 வேகன்சி வந்துருக்குது. உடனே போட்டு விடலாம். அந்த பையன் சேர்ந்தானே? ஒரே காலேஜ் தானே? அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரே ஏதாவது அனுப்பிடலாம். பிரச்சனை இல்லை. உங்க கான்டாக்ட் வரைக்கும் இருந்து வந்துடலாம்ப்பா. உங்களை உனக்கு $350. சரியா? உன் சி சர்வீஸ் ஃபுல்லாகவே நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். அந்த எக்ஸாம் பண்ணிட்டு திரும்பவும் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? கண்டினியூ அதிலே நீ செல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கண்டக்டர் வசல். சரியா? ஜிஆர்டி ஒரு 60,000 ஜிஆர்டி. சரியா? துருக்கியில் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். சரியா? அவங்க 2 பேரும் துருக்கியில் 2 ஒன்று போல போட்டு விட்டுடலாம். பிரச்சனை இல்லை. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? சர்வீஸ் சார்ஜ் என்னப்பா? கம்பெனி சும்மாவா ஏற்றும் உங்களை? சர்வீஸ் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜ் எல்லாத்தையும் 7 லட்சம் வாங்குவாப்ல. சரி, எனக்கு வேண்டாம்ப்பா. ஒரு 6 லட்சம் மட்டும் கொடுத்துரு. கம்ப்ளீட்டா எல்லா சர்வீஸ் கொஞ்சம் கஷ்டம். சரி, ஒரு 5.5 லட்சம் மட்டும் எப்படியாவது ரெடி பண்ணிடுறப்பா. சரிப்பா, உனக்கு 5 லட்சம். அந்த பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறாத. சரியா? அவன் கூட வந்தோடனே சொல்லிக்கிறாத. சரியா? அதனால அந்த மாதிரி பார்த்துக்க. உனக்கு எல்லா பேப்பர் ஒர்க்லாம் பார்த்து விசாரிச்சாலும் அரேஞ்ச் பண்ணணும். துருக்கியில் ஜாயின் பண்ணணும். எல்லாமே பக்காவாக பண்ணிடுவோம். சரியா? இப்போ உடனே ஒரு 4 டேஸ்ல உங்களுக்கு ஜாயின் வீட்டில் கேட்டுட்டு உடனே எனக்கு தகவல் சொல்லுங்கப்பா. ஏன்னா அடுத்தாலும் நான் பார்க்க வேண்டியது இருக்கும். உடனே போனீங்கன்னா வீட்டில் பேசி அனுப்புங்க. ஓகேப்பா. பாப்பா சொல்லுப்பா. கொண்டாப்பா. என்னப்பா 2 பேருமே வெறும் பேப்பர் சிவியே கொண்டு வந்தாரீங்க. டாக்குமெண்ட் எல்லாம் எங்க? வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த பையனே சொல்லி வீட்டுக்கு போயிட்டு உடனே டாக்குமெண்ட் எல்லாம் என் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ண சொல்லியிருப்பா. சரி, நீ சொன்னா தான் நான் எல்லாமே பேப்பர் ஒர்க்லாம் ரெடி பண்ண முடியும். கம்பெனிக்கு அனுப்ப முடியும். உனக்கு $350. சரியா? $350. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அந்த பையனை சொல்லிடக்கூடாது எதையுமே. சரியா? சர்வீஸ் சார்ஜ் உனக்கு 6 லட்சம் ரூபா தான். அந்த பையனுக்கு மார்க் கொஞ்சம் கம்மி. அதனால கம்பெனியில் மார்க் எதிர்பார்ப்பாங்க. உன் மார்க் நல்லா இருக்கு. சரியா? 100 போன பையன்ட்டு 7 லட்சம் ரூபா சொல்லியிருக்கேன். நீ அந்த பையன் எந்த டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே? கண்டிப்பாக. சரி, துருக்கியில் ஜாயின் பண்ணணும். டாக்குமெண்ட் விசா ப்ராசஸ்லாம் எல்லாமே நான் பார்த்துக்கிடுவேன். எல்லாமே என்னோட பொறுப்பு. போயிட்டு உடனே வீட்டில் என்னென்னு கேட்டுட்டு அட்வான்ஸ் ஃபீஸ் முதல்ல பே பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? உடனே என்னன்னு கேட்டுட்டு எனக்கு உடனே கால் பண்ணு. எல்லா டாக்குமெண்ட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன். சரி, ஓகே. நான் தம்பி கூப்பிடு கொஞ்சம். வாப்பா. சரிப்பா, போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் டாக்குமெண்ட் உடனே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ல ஃபார்மேட் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். சரியா? உடனே சென்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே பார்த்துக்கலாம். சரியா? அண்ணன் சர்வீஸ் சார்ஜ்லாம் எதிர்பார்க்கல. சரியா? இது கம்பெனிக்கு கொடுக்கறது தான். நீங்களா பார்த்து சந்தோஷமா நினைக்கு என்ன ஒன்றா தந்துட்டு போங்க. தந்தா வாங்கிக்கிறேன். ஓகே தானே? சீக்கிரம் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு டாக்குமெண்ட் அனுப்பி வைங்கப்பா. தம்பி டாக்குமெண்ட்லாம் வந்துருச்சுப்பா. சரியா? டாக்குமெண்ட் வந்துருச்சு. ஒரு சாட்டர்டே நைட்டு உங்களுக்கு ஜாயினிங் இருக்கும். சரியா? அதனால கொஞ்சம் குயிக்காக அரேஞ்ச் பண்ணுங்க. அட்வான்ஸ் என்னப்பா ஆச்சு? இன்னும் வரவே இல்லை அட்வான்ஸ். இல்லை, நான் ஜுவல்வைக்கு வந்திருந்தேண்ணா. இதோ இப்போ தான் போயிட்டுருக்கோம். நான் ஜுவல்வை காசு வாங்கியாச்சு. இதோ பேங்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். 1 ஹவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புகிறோண்ணா. சீக்கிரமா அனுப்புங்கப்பா. கம்பெனியில் உடனே அனுப்பணும். சாட்டர்டே நைட்டு ஃப்ளைட் இருக்கு உங்களுக்கு. லக்கேஜ்லாம் நல்லா ரெடி பண்ணிருங்க. சரியா? கண்டிப்பாக நான் சீக்கிரமாக அனுப்பிச்சு விட்டுறேன். அதோ அனுப்பிச்சு. ஓகேப்பா. கொஞ்சம் அர்ஜென்ட். ஓகேண்ணா. ஓகே. ஹலோ தம்பி, என்னப்பா உன் ஃப்ரெண்டு பணத்தை அனுப்பி வச்சுட்டாப்புல, நீ இன்னும் பணம் அனுப்பாமல் இருந்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு? அண்ணா கொஞ்சம் டிலே ஆகுதுண்ணே.
தம்பி அப்படிலாம் டிலே ஆகக்கூடாப்பா, கம்பெனிலேருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு. பாரு உன் ஃப்ரெண்டு உடனே அனுப்பி வச்சிட்டாப்புல, நீ அனுப்பலை. இப்போ ஆள் வேலை ரெடியாக இருக்குது. அண்ணா வட்டி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்காங்க, இப்போ கப்பலுக்கும் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்காங்கண்ணே. நான் வேணா கொஞ்சம் கப்பல் போனதுக்கப்புறம் கொடுக்கட்டானே. தம்பி அதெல்லாம் முடியாதுப்பா, கம்பெனிக்கு உடனே அடைச்சாகணும் சரியா? அதனால் உடனே பணத்தை ரெடி பண்ணுன்னா இன்றைக்கி உள்ள ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணு, இல்லைன்னா அடுத்த ஆளை நான் போட்டு விட்டுறேன், நெக்ஸ்ட் ஜாயினிங்கில் பார்த்துக்கலாம். அண்ணா நான் இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அனுப்பிட்டு நான் டெக்ஸ்ட் பண்ண சொல்லு. காசு கேட்டுருந்தேன்ப்பா. ஆமாம் 2 நாளில் கொடுக்கணும்ப்பா. இல்லை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு இடத்துலையும் ஒழுங்காக ரெடி ஆக முடிக்கி. ஒரு தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன், அவரு ஆனால் 1 மாதம் டைம் கேட்டிருக்கு. நீ ஒன்று பண்ணு, அந்த ஏஜென்ட்டை சொல்லு, நீ ஜாயின் பண்ணு, 1 மாதத்துக்குள்ளே நான் அந்த காசை அடைச்சிட்றேன் அவருக்கு. ஒரு 2 நாள் உடனே வேணும்னு கேட்காருப்பா, அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிட்டாருப்பா. வேற என்ன பண்ண முடியும்? 1 மாதம் தர முடியாதுன்னா இப்போ வீடு. இப்போ 2 வருஷம் நீங்கள் சும்மா தண்டமாக தான் உட்காந்துருந்த. அடுத்து இந்த இது போட்டோம், அடுத்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லை கண்டிப்பாக வேணும்ப்பா. கண்டிப்பாக வேணா எங்கேருந்து வரும்? இப்போ இப்போ வீட்டு பத்திரமா வீட்டு பத்திரமா? ஆல்ரெடி உனக்கு காலேஜுக்கு கட்டின காசே ஒன்றும் அடைக்கல, அதுலேயே பாதி காசு ஒன்று இருக்கு. இதுல வீட்டு பத்திரத்தையும் வச்சுட்டு அடகு வச்சுட்டு உன்னை நம்பி வச்சுட்டு நாங்க இங்க ரோட்ல கிடக்கணுமா? இல்லப்பா நான் வர மாச சம்பளத்தை அப்படியே கட்டிடலாம். நீ இங்கேயே நீ எப்படி கடந்திருக்கன்னு பாத்துருக்க. நீ கப்பல்ல போய் வேலை பார்ப்பியா ஒழுங்கா? பாப்பேன்பா. நீங்க எல்லாம் நல்லா சொல்லுவ, வட்டி எல்லாம் என்னால கட்ட முடியாது, மேற்கொண்டு வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சுலாம் என்னால வட்டி எல்லாம் கட்ட முடியாது. இல்லப்பா நான் கட்டிடுவேன்பா, ஒரு சான்ஸ்பா. வீட்டு பத்திரத்துக்கு நான் பேங்க்ல தான் போய் கேட்கணும். ஓகேப்பா, நம்ம பேங்க்ல போய் கேட்டு நம்ம இது பண்ணிடலாம்ப்பா. ஆனா நீ தான் வட்டி கட்டணும், எனக்கு கரெக்டா மாசமானதுக்குள்ள வட்டியை கட்டணும். சரிப்பா, மாசம் சம்பளம் போட போட உங்க அக்கௌண்ட்டுக்கே வேணா அனுப்பிடலாம்ப்பா. சரி ரைட், நான் இப்போ இன்னைக்கு பேங்க்ல போய் இதை வச்சு எவ்வளவு வருதுன்னு பார்த்து ரெடி பண்றேன். நீ ஏஜென்ட் சாயங்காலம் வரைக்கும் டைம் கேளு, உடனே எல்லாம் கிடைக்காது. அப்படின்னாலுமே பேங்க்ல வச்சு வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும். நீ சாயங்காலம் சொல்லு. சரிப்பா, நான் ஏஜென்ட் நான் சொல்றேன். சரி, நான் பேங்க்ல போய் பார்த்துட்டு என்னன்னு ஃபோன் பண்றேன். சரிப்பா. தம்பி என்னப்பா? அண்ணா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோண்ணா நாங்கள். அப்படியா, ஏர்போர்ட் வந்துட்டீங்களா? சரிப்பா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலாப்பா? இருக்குண்ணா. சீட்டையுமே கம்ப்ளீட் பண்ணிடணும் சரியாப்பா? சீட்டையுமே கம்ப்ளீட் பண்ணிங்க. ஏஜென்ட்னு சொல்லிட்டு எந்த ஒரு என் பேரையும் யூஸ் பண்ணிக்கிறாதீங்க சரியா? கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன வந்து பாருங்க என்ன? ஓகே ஓகேண்ணா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களாப்பா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு. ஓகேப்பா ஓகேப்பா. மச்சான் நம்ம ஜாயின் பண்ண போகிற கப்பல் வந்துருச்சு பாரு. மாசா இருக்கப்பா, சே நல்ல வாழ்வு தான் மீ நமக்கு. MFPL. ஓகே சரி, இன்னும் சம்பளமே வரல ஒன்றும். இன்னும் வந்து 1 மாதம் ஆகுது, இன்னும் சம்பளம் வரல. Come on, Syed and Joshua, come to the bridge, please. Yes, sir. Just we received mail from company, from HR. So tomorrow both are going to sign up. Why, what happened, Cap? Maybe just I get a message from HR, from base. So better you talk with the base. But tomorrow we both are going to sign up. We didn't do anything, Cap. Okay, Cap. We will talk to the HR. No problem. Just we get message from HR, no?
Okay. He'd like to both are tomorrow morning go to the sign off. Tomorrow morning one boat coming Mahi. Okay. These both are be ready. After duty, you prepare your luggage. Be ready for tomorrow morning sign off. Okay. 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 Thank you. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு சைன் ஆஃப் சொன்ன உடனே கடுப்பாகுது, மண்டை கொளார் ஆகுது, டென்ஷன் ஆகுது. சரி வா இப்போ ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணலாம். சரி பண்ணுவோம். ஸ்பீக்கர் போடு ஸ்பீக்கர். அண்ணா என்னப்பா தம்பி, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா நல்லா இருக்கேண்ணா. ஒரு சின்ன பிரச்சனைண்ணா. சொல்லுங்கப்பா. இல்லைண்ணா, எங்களை சைன் ஆஃப்னு திடீர்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டாண்ணா. என்னாச்சுப்பா, எதுவும் பிரச்சனை பண்ணீங்களா எதுவும்? ஆனால் நாங்கள் எதுவுமே பிரச்சனைலாம் எதுவும் பண்ணலண்ணா. திடீர்னு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து கூப்பிட்டு திடீர்னு வந்து சைன் ஆஃப்னு சொல்லிட்டான். அப்படியா? சரி, ஒன்றும் இல்லைப்பா. சரி வாங்க பார்த்துக்கிடலாம். 1 மந்த்தில் ஜாயினிங் கொடுத்துடலாம். வாங்க பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதாவது கம்பெனிக்கிட்ட பேசுவீங்களாண்ணா? பேசலாம்ப்பா, பிரச்சனை இல்லை. வாங்க, நீங்கள் இறங்கி வாங்க. ஒரு 1 மந்த்தில் உங்களுக்கு ஜாயினிங் கொடுத்துருவோம். சரிண்ணா, நாங்கள் இறங்கி வரோண்ணா. நாங்கள் ஓகேப்பா. ஓகே, வந்துட்டு கால் பண்ணுறோண்ணா. ஓகேப்பா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. என்ன பண்ணுறது? சரி நம்ம மும்பையிலே தங்கிக்கலாம். அதான் 1 மந்தில் ஜாயினிங் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் மும்பையிலலாம் ஸ்டே பண்ண மாட்டேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நானாக வீட்டிலலாம் சொல்ல முடியாது. நான் வந்து மும்பையில் சீனியர் ரூம்லேயே தங்கிக்கிறேன். சரி வா, இப்போ போய்ட்டு பேக்கை பேக் பண்ணுவோம். சரி வா போகலாம். அண்ணா, நாங்கள் வந்து மும்பையில் வந்து லேண்ட் ஆகிட்டோண்ணா. அப்படியாப்பா? சரிப்பா, நீங்கள் ஊருக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை கால் பண்ணுறேன். என்னப்பா? சரி. சரி. ஓகேப்பா. ஓகே தம்பி, இந்த வருஷம் வாடகை சொன்னாச்சு. அண்ணா இந்த 1 வாரத்துக்குள்ளே நான் கொடுத்துட்றேண்ணா. ப்ளீஸ்ண்ணா. என்னண்ணா ஆச்சு? நான் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கேண்ணா. தம்பி, உன் விஷயமா தான்டா இப்போ ஒரு ஆளை பார்க்க போகிறேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் உனக்கு நான் கால் பண்ணுறேன். வை அண்ணா இன்னும் 1 நிமிஷம் அண்ணா. அண்ணா ஏஜென்ட் வேறு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கார. சரி கால் பண்ணும். சரி, என்ன கட் பண்ணுறாரு? சரி திரும்ப அடிப்போம். வேற நோயின்னு என்னடா செய்யறது தெரியல. தம்பி, என்ன இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்பா. அண்ணா என்னண்ணா ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிங்க. நான் வந்து 4 மாதம் ஆயிட்டுண்ணா. என்னண்ணா செய்ய? தம்பி, உன்னை பற்றி கம்பெனியில் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, ஒன்றும் இல்லை. நீ ஏற்கனவே கொடுத்தது வந்து வேற ஒரு கம்பெனி டைப் ஆகிட்டு இப்போ நேரம் பேசிட்டு தான் இருந்தேன். ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் ரெடி பண்ணி அடுத்த கம்பெனி உனக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல் லைஃப் டைமே செட்டில். எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் ரெடி பண்ணு. லட்சமா? நான் 6 லட்சத்துக்கே இன்னும் நான் வீட்டுக்கு வட்டி கொடுக்காம இருக்கேண்ணே. இங்கேயே நான் கேட்ரிங் வேலை பார்த்துட்டு தானே நான் என்னோட டெய்லி சாப்பாடெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கேண்ணே. இன்னும் எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணி வட்டிக்கு அமௌண்ட்டு கூட கேட்டுகிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு நான் இன்னும் சைன் ஆஃப் ஆனது கூட தெரியாதுண்ணே. நீ இன்னும் மேற்கொண்டு 3 லட்சம் கேட்டிங்கன்னா நான் எங்கேண்ணா போவேன்? சொல்கிற அது வேற ஒரு கம்பெனியில் நீ கட்டின. அது ஒரு 6 லட்ச ரூபா கட்டினது வந்து டைப் ஆகி வேற ஒரு கம்பெனியில் போயிடுச்சுப்பா. அதையெல்லாம் இப்போ நீ நினச்சிக்கிட்டு இருக்காத. ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் இப்போ ரெடி பண்ணு. நீ அண்ணன் நிறைய பேப்பர் ஒர்க்லாம் இருக்குது, ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டி இருக்குது, விசா ப்ராசஸ்லாம் இருக்குது. எல்லாம் அண்ணன் பார்த்துக்கிடுவேன். வேற ஒரு பையனாக இருந்தால் அண்ணன் 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு கேட்க போகிறேன். இப்போ இது நீ என் தம்பின்னு சொல்லிக்கிட்டு தான் நான் உனக்கு என்ன செய்கிறேன். சரி, ஏதோ ஒரு 3 லட்ச ரூபா கட்டி உடனே எப்படியாவது பெர்மனண்ட் கம்பெனி பார்த்துக்க. எதையும் கவலைப்படக்கூடாது, எல்லாம் அண்ணன் பார்த்துக்கிடுவேன். ஃப்ளைட் டிக்கெட் வந்துடும் உனக்கு கையில். அந்த அளவுக்கு ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பக்காவாக அவன் லைஃப் செட்டில். ஓகே? அண்ணா என்னால் எதுவுமே முடியாதுண்ணே. என்னால் கொஞ்சம் கூட ரெடி பண்ண முடியாதுண்ணே. ப்ளீஸ்ண்ணே, எப்படியாவது என்னை கொஞ்சம் எப்படியாவது ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு என்னை ஏற்றி விடுங்கண்ணே ப்ளீஸ். சரிப்பா, சரி பார்ப்போம். சரி, உன்னால் முடியாதுன்னு சொல்கிற. சரி பார்ப்போம், என்ன செய்யன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான்.
இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1 lakh 2 lakhs ஆகுது, ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ண முடியும்னா பண்ணு. சரி, நான் பேசி பார்க்குறேன். சரியா? சரிப்பா, நான் வைக்கிறேன். என்ன? சரியா? ஓகேப்பா. இவன் வேற என்ன எப்படி கலட்டி விடணுன்னே தெரியலையே, என்ன செய்யணுன்னே புரியல. என்னடா எப்போவும் இப்படியே தான் சொல்கிறாரு. இப்போ புதுசாக வர கொண்டு போகிறாரு. 3 லட்சம் ரூபா வேணும். என்ன செய்ய? என்ன சொல்லும், ஃபோன் அடித்தாவே எடுக்கவே மாட்டிக்க. நானும் 1 மாதமாக கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், எதுக்குமே ரிப்ளே இல்லை. பார்த்துட்டு என்னாச்சு, என்ன தான் பிரச்சனை? எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு. என்ன ஸ்வேதா இப்படி சொல்கிற? உனக்காக தானே இங்கே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ இந்த மாதம் ஏஜென்ட் என்னை கண்டிப்பாக ஏற்றி விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு 6 மாதம் மட்டும் எனக்காகவும் வீட்டில் வெயிட் பண்ண சொல்ல. கண்டிப்பாக நான் அந்த 6 மாதத்தில் வந்து நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து பொண்ணு கேட்பேன். ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்பேன். ப்ளீஸ், நான் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிடுவேன். ப்ளீஸ். நீ மும்பையில் இருக்கிறது என் அப்பாவுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து சீக்கிரமாக மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. என் கல்யாணத்தில் வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணாத. நீ உன் லைஃப்பை பாரு, ஹாப்பியாக இரு. நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன். இட்ஸ் மூவ் ஆன். என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நீ என்னை அப்படியே விட்டுரு. உன் லைஃப்பை பாரு. ஸோ இனிமேல் உன்னை காண்டாக்ட் பண்ண மாட்டேன். என் நம்பரை டெலிட் பண்ணு. நான் உன்னை பிளாக் பண்ணிடுறேன். பாய். ஒரு நிமிஷம் கடைசி சான்ஸ் கொடு. கடைசி சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. இந்த மாதம் எனக்கு ஏஜ் கண்டிப்பாக நான் ஏற்றி விட்றேன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு மாதம் இப்போ கண்டிப்பாக நீ கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் வீட்டில் வந்து பொண்ணு கேட்பேன். ப்ளீஸ், எனக்காடி. ஹலோ ஒரு நிமிஷம் இரு. ஹலோ கேட்குதா? கிடைக்கும். ஹலோ அண்ணா, என்னண்ணா ஃபோன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டேங்கிங்க. எவ்வளோ நாளாக நானும் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். 6 மாதமா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். ஏதோ உங்களுக்கு ஒன்று தெரியுமாண்ணே? என்ன தம்பி, வாய்ஸ் ரொம்ப லேசாகிட்டு இருக்குது. என்ன நினைச்சிருக்க? இல்லை, என்ன நினைச்சிருக்கீங்கன்னா புரியல. நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? தம்பி, தெரியதான் செய்யுது. ஓப்பனிங் வந்தால் தான் நல்லா பண்ண முடியும். நீங்க எப்பவுமே இப்படித்தானே சொல்றீங்க. பேசாம எனக்கு என்னோட 6 லட்சத்தை ரிட்டர்ன் கொடுங்க. நான் அப்படியே ஊரை கிளம்பிடுவேன். தம்பி, நீ கொடுத்த 6 லட்சம் அந்த கப்பலுக்கு அது முடிஞ்சு போச்சு. 3 லட்சம் இருந்தா சொல்லு. என்ன நீ இப்ப தரலானா கண்டிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேனா? பாத்துக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போ, எங்கேயும் போ. எங்க வந்தாலும் எனக்கு பதில் பேச தெரியும். புரியுதா? எவனையும் கூட்டிட்டு வா. என்ன ஏதோ கோவத்துல பேசிட்டேனா? ப்ளீஸ்ண்ணா அப்படியே தம்பி வைடா, நான் சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ்ண்ணா வை போன வைடா. ஹலோ அண்ணா. ஐயோ, என்ன செய்யணும்னு தெரியலையா? இப்படி ஏஜென்ட்டை நம்பி அவ்வளோ காசையும் கொடுத்து இப்படி என்னை ஏமாத்திட்டானே. வீட்டுக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாத. ஒழுங்கு போயிட்டா. நீ யார்கிட்ட போய் என்ன முடிக்க? எங்கள் அப்பா அம்மாவுக்கு உண்மையா இல்லை. அவங்களுக்கு அண்ணன் எதுவுமே செய்யவும் இல்லை. என் லவ்வரையும் கல்யாணம் பண்ண முடியல. யாருக்குமே நான் எந்த ப்ரோஜனமும் செய்யல. உயிரோட வந்து எதுக்கு? பேசாம செத்துற வேண்டிதான். இப்படி வந்து யாருக்கு ப்ரோஜனமா இல்லாம இருக்கிறது. சாரிப்பா.
கவலைப்படக்கூடாது, அண்ணன் இருக்கேன். அடுத்த வாரம் ஜாயினிங். ஓகே.